விமானத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை ஞானிக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக, பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க என்று நம்புகிறேன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு ஒரு ஆரோக்கியம். நீங்க சுகத்தோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பமா இருக்கு. சரி, நான் விமானத்துல இருந்து உங்க மத்தியில பேசுகிற வார்த்தை, நீங்க விமானத்துல பிரயாணப்பட்டாலும், டூ வீலர்ல பிரயாணப்பட்டாலும், போகையிலும் வருகையிலும் கர்த்தர் உங்களை காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 121 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, போகையிலும் வருகையிலும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்காமல் உறங்காமல் இருக்கிறார். பகலில் பிரயாணம் பண்ணாலும், இரவுல பிரயாணம் பண்ணாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்க வேண்டும். தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்க வேண்டும். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் ஜெயத்தை தந்து அற்புதமா நடத்துவாராக. God bless you.